அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ அடுத்ததாக பார்க்க போகிற தலைப்பு பார்த்திங்கன்னு சொன்னால் முதல் 3 ஆழ்வார்களை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னு சொன்னால் பொய்கை ஆழ்வார். இவர் சித்தார்ந்த வருடம் ஐப்பசி மாதம் திருவோண நட்சத்திரத்தில் காஞ்சிபுரத்தில் திருவெக்கா என்னுமிடத்தில் உள்ள பொய்கையில் தோன்றியவர். பொய்கையில் தோன்றியதால் இவருக்கு பொய்கையாழ்வார் என்று அழைக்கப்படுகிறார். மகாவிஷ்ணுவின் 5 ஆயுதங்களில் ஒன்றான திருசங்கின் அம்சமாக இவர் கருதப்படுகிறார். பொய்கையாழ்வார் 108 திவ்ய தேசங்களில் மொத்தம் 6 கோயில்களை பற்றி பிற ஆழ்வார்களுடன் இணைந்து மங்களாசனம் செய்துள்ளார். மகாவிஷ்ணுவின் 10 அவதாரங்களையும் பாடியுள்ளார். திவ்ய பிரபந்தங்களில் உள்ள முதல் திருவந்தாதியில் பாடப்பட்ட 100 பாடல்களும் இவரால் பாடப்பட்டவை ஆகும். இருக்கிற ஆழ்வார்களே முக்கியமான ஆழ்வார்களில் இவரும் ஒருவர். பேரே பார்த்திங்கன்னா அவருடைய ஊரினுடைய அடைமொழியாக தான் இந்த ஆழ்வாருக்கு பெயர் சூட்டப்பட்டுள்ளது. பூதத்து ஆழ்வார். இவர் சித்தார்த்த ஐப்பசி மாதம் அவிட்ட நட்சத்திர கூடிய நாளில் மாமல்லபுரத்தில் உள்ள தலசயன பெருமாள் கோவிலில் மல்லிகை புதர்களுக்கிடையே நீலோத்பவ மலரின் நடுவில் தோன்றியவர். இவர் திருமாலின் கையில் உள்ள 5 ஆயுதங்களில் ஒன்றான கௌமோதகி என்னும் பெயருடைய கதாயுதத்தின் அம்சமாவார். இவர் பிற ஆழ்வார்களுடன் சேர்ந்து 14 கோயில்களை பற்றி மங்களாசனம் செய்து உள்ளார். 4000 திவ்ய பிரபந்தங்களில் உள்ள 2ஆம் திருவந்தாதியை பாடியுள்ளார். இது 100 வெண்பாக்களால் ஆனது. பேயாழ்வார். இவர் திருமயிலை என்று அழைக்கப்படுகின்ற மயிலாப்பூரில் சித்தார்த்த வருடம் ஐப்பசி மாதம் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர். ஆதிகேசவ பெருமாள் கோயிலின் குளத்தில் ஒரு செவ்வரளி மலரில் அவர் தோன்றியவர் என்கிறது புராணம். இவர் திருமாலின் 5 ஆயுதங்களில் ஒன்றான நர்த்தாகம் என்கின்ற வாளின் அம்சமாக தோன்றியவர். இவர் தனியாக ஒரு கோவிலிலும் மற்ற ஆழ்வாருடன் இணைந்து 11 கோயில்களில் மங்களாசனம் செய்துள்ளார். 4000 திவ்ய பிரபந்தம் தொகுப்பில் உள்ள 3ஆம் திருவந்தாதியை பாடியவர் இவர். இது 100 வெண்பாக்களை கொண்டது. இறை பக்தியினால் இவர் பித்தர் போலும் பேயர் போலும் இருந்ததினால் பேயாழ்வார் என்று அழைக்கப்படுகின்றார். அடுத்தது பார்த்தீங்கன்னா திருமாலிசை ஆழ்வார். இவர் தை மாதம் மகா நட்சத்திரத்தில் திருமாலிசை என்ற இடத்தில் பார்க்கவ முனிவர் கனகாங்கி தம்பதியினருக்கு மகனாக அவதரித்தார். பின் திருவளவன் என்பவரால் வளர்க்கப்பட்டார். இவர் திருமாலின் சுதர்சன சக்கரத்தின் அம்சமாவார். கண்ணன் என்பவரை சீடராக கொண்டு பல வைணவ தலங்களுக்கு சென்று பெருமாளை வழிபட்டு பல பாசுரங்களை இயற்றியுள்ளார். இவர் தனியாக சென்று 2 கோயில்களையும் மற்ற ஆழ்வாருடன் இணைந்து 11 கோயில்களையும் மங்களாசனம் செய்து உள்ளார். 4000 திவ்ய பிரபந்தம் தொகுப்பில் உள்ள சிறு திருசந்த விருத்தம் 120 பாடல்களும் 4முகன் திருவந்தாதி 96 பாடல்களையும் இயற்றியுள்ளார். இந்த 3 முக்கிய ஆழ்வார்கள் அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் பொய்கை ஆழ்வார், பூதத்து ஆழ்வார், பேயாழ்வார், திருமாலிசை ஆழ்வார், இந்த 4 பேருமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். அது மட்டும் கிடையாது, திருமாலின் கையிலே இருக்கின்ற ஒவ்வொரு ஆயுதத்தினுடைய அம்சமாக பிறந்தவர்கள். ஒவ்வொரு கோயில்களிலும் சேர்ந்து எல்லா ஆழ்வார்களுடன் மங்களாசனமும் செய்திருக்காங்க. தனியாகவும் மங்களாசனம் பாடியிருக்காங்க.
அப்பேற்பட்ட உன்னதமாக ஆழ்வார்கள் இந்த முக்கியமான 4 ஆழ்வார்கள். நன்றி, வணக்கம்.